வாங்க இன்றைக்கி நம்ம 1 kgக்கான ராகி கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ராகி மாவு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு 50 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். முட்டை 4, சர்க்கரை, அதுக்கப்புறமா பட்ரு, மில்க்கு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, எசன்ஸு. இதுக்கான நான் மெஷர்மெண்ட் மொத்தமாகவே எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு 50 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூனும், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஒன்றா கலந்து நல்லா ஜலிச்சு ஒரு 2 வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 முட்டையும் நல்லா எசன்ஸ் ஊற்றி பீட் பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் சுகர் ஒரு 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட்ரு வந்து நான் ஒரு 40 கிராம் எடுத்திருக்கேன். பட்ரு மெல்ட் பண்ணிவிட்டு அதிலேயே நம்ம பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மில்கை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரையும் ஊற்றி மில்க்கையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேயில் பட்டர் தடவின ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றி ஒரு ப்ரீ ஹீட் பண்ண 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 35 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து இதை சாக்கோ ட்ரஃபிளில் தான் இந்த கேக் மொத்தமாக செஞ்சுருக்கேன். நான் வந்து லட்டரில் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி லட்டரில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் நம்ம என்ன லெட்ரு வேணுமோ அந்த லெட்டரை நம்ம பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஸ்கொயரில் தான் இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது ஸ்கொயரில். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். இது மாதிரி கேக் ரெசிபி வேணும்னா என்னென்ன அடுத்தது என்ன கேக் ரெசிபி போடலான்னு சொல்லிவிட்டு ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாக்லேட் கணேஷ் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம் நம்ம சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் எடுக்கிறோன்னா அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பட்ரு போட்டு அதுலேயே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் காமிக்கவே இல்லை. உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த ரெசிப்பியும் நான் தனியாக போடுறேன். ஆற வச்சதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தலைக்கீழே தட்டில் மாற்றி வச்சதில் பேஸ்லேயும் அதுலேயும் தப்பாக வச்சுட்டேன். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள்.